ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களோடு. ரூபன் என்கிற பெயரை குறித்து பார்ப்போம். இது முதல் கோத்திரத்தின் பெயர். இதற்குள் என்ன தீர்க்கதரிசனம் அடங்கியிருக்கிறது என்று பார்ப்போம். ரூபன் என்கிற பெயரில் 5 எழுத்துக்கள் உள்ளன. ரேஷ், ஆலஃப், வாவ், பெத், நூன், சோஃபித். இந்த 5 எழுத்துக்களும் சேர்ந்ததுதான் ரூபன். நடுவில் உள்ள வாவ் என்ற எழுத்தை கவனியுங்கள். வாவ் என்ற எழுத்தில் ஒரு தன்மை உண்டு. அது இணைக்கும் தன்மை. இங்கு 2 வார்த்தையை இணைக்கிறது. வலது பக்கம் ரா, இடது பக்கம் பென். ரா என்றால் பார், பென் என்றால் குமாரன். ரூபன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் குமாரனை பாரு, அதாவது மகனை பாரு. இதனுடைய டீகோடிங்கை பார்க்கும்போது எந்த குமாரனை பார்க்க வேண்டும்? வாவ் என்ற எழுத்துக்கு அர்த்தம் என்னவென்றால் ஆணி. எந்த குமாரனை பார்க்க வேண்டும்? ஆணியினால் அடிக்கப்பட்ட குமாரனை பார்க்க வேண்டும். முதல் கோத்திரம் யெகோஷுவாவின் முதல் வருகையை குறிக்கிறது. அவர் குமாரனாக வெளிப்படுவார், அவர் ஆணியினால் அடிக்கப்படுவார் என்கிற தீர்க்க தரிசனம் அடங்கியிருக்கிறது. ரூபன் என்கிற எபிரேய சொல்லில் தீர்க்க தரிசனம் அடங்கியுள்ளன. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.